Alhamdulillahi Rabbil Alamin. Salatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. La yuhibbullahu al-jahra bis-su'i minal qawli illa man zulima. Wa kana Allahu samian alima in tubdu khairan aw tukhfuhu. Wa ta'afu an su'in fa innallaha kana 'afuwan qadira. Suratul Nisa. சூரத்து நிசாவினுடைய 148வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா. அநியாயம் செய்யப்பட்டவர்களை தவிர வேறு எவரும் பிறரை பற்றி தீய வார்த்தையை பகிரங்கமாக பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் அனைத்தையும் செவி இருவரவனாகவும் முற்றும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். பிறரை பற்றி, அதாவது பிறரை பற்றி வேற வாழ்க்கை பேசுறது கூடாது. அது பகிரங்கமா பேசுறதே கூடாது, அது பகிரங்கமா சுத்தமா பேசக்கூடாது. ஆனா அநியாயம் செய்யப்பட்டவராக இருந்தால், ஒருத்தர் நமக்கு அநியாயம் செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவரை பத்தி நாம சில பகிரங்கமா சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு இவர் அநியாயம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஒருத்தர் ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தான். திட்டிக்கிட்டே இருந்தப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல தான் நிக்கிறாங்க. நான் திட்டிக்கிட்டே இருக்கிறான். நான் ஒரு கட்டத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களால பொறுக்க முடியல, திருப்பி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. திருப்பி திட்ட ஆரம்பிச்ச உடனே இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு திருப்பி திட்ட ஆரம்பிச்சாங்க, அப்ப கிளம்பிடுறாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நேரம் என்ன திட்டிக்கிறேன்னா அப்பெல்லாம் என் கூட இருந்தீங்க, நான் எப்ப திருப்பி திட்ட ஆரம்பிச்சேன்னா அப்ப என்ன யா ரசூலல்லாஹ் எந்திரிச்சு போயிட்டீங்களா? என்ன காரணம்? அபூபக்கரே, நீங்க அவன் திட்டுறப்ப நீங்க பொறுமையா இருந்தீங்க. பொறுமையா இருந்தப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்க பக்கம் ஒரு மலக்கை நிப்பாட்டி உங்களுக்கு பதிலா அந்த மலக்கை அவனை திட்டி இருந்தாங்க. ஆனா எப்போ நீங்க திட்ட ஆரம்பிச்சீங்களோ அப்ப அந்த இடத்துல ஷைத்தான் வந்துட்டான். ஷைத்தான் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் திரும்பினாங்க. திரும்பும்போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வச்சான். இந்த மாதிரி அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அநியாயம் செய்யப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க வெளிப்படையா சொன்னாங்க. அதனால இந்த விஷயத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். அதாவது அநியாயம் செய்யப்பட்டால் அந்த அநியாயம் செய்யப்பட்ட நபர் பகிரங்கமா சொல்லலாம், இந்த மாதிரி நான் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்லலாம். அதே மாதிரி அநியாயம் செய்யப்பட்டவர் அல்லாஹ் தஆலாட்ட துஆ செய்யலாம். எப்படி துஆ செய்யணும்னா, அவருக்கு சாபம் வர்ற மாதிரி துஆ செய்யக்கூடாது. அவன் அப்படி போட்டு இவன் இப்படி போட்டு எனக்கு அநியாயம் செஞ்சுட்டான் அப்படின்ட்டு அந்த சாபப்படுற மாதிரி அல்லாஹ் தஆலாட்ட துஆ செய்யக்கூடாது. யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்யப்பட்டு விட்டேன், என்னுடைய ஹக்குல என்னுடைய பங்குல நான் அநியாயம் செய்யப்பட்டு விட்டேன். யா அல்லாஹ், அவரை எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாரு, அதனால என்னுடைய விஷயங்கள் முழுவதை நான் உன்னிடத்தில் சாட்டுகிறேன், நீ பாத்துக்க யா அல்லாஹ் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர துஆ செய்யறோம் அப்படின்ற பேர்ல நமக்கு அநியாயம் செய்த அந்த நபரை செய்யக்கூடாது, சாபம் இடக்கூடாது. அவன் அப்படி போட்டும் அவன் இப்படி ஆயிருக்கின்ற சாபம் இடக்கூடாது. இந்த வசனம் இன்னொரு விஷயத்துக்காக இருந்துச்சு. என்னன்னா, அண்டை, அதாவது விருந்தாளி வர்றாருன்னு சொன்னா, விருந்தாளி வந்து தங்குறாரு. பொதுவாக விருந்து நம்ம சொல்லுவோம் 3 நாளைக்குன்னு சொல்லுவோம் விருந்து. அந்த 3 நாள் விருந்துல ஒரு நாள் விருந்து கொடுப்பது என்பது வாஜிபு, கட்டாய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி ஒரு கூட்டம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஒரு ஊருக்கு எங்களை நீங்க விருந்தாளி அனுப்பி வச்சீங்க, அந்த ஊர் மக்கள் எங்களுக்கு விருந்தாளி உபசரிக்க வேண்டிய அந்த விஷயத்தை எங்களுக்கு கரெக்டா செய்யல. அதாவது விருந்தாளி உபசரிக்கிறது, ஒரு நாள் உபசரிக்கிறது வாஜிபு. இப்போ இந்த கூட்டத்தார்கள் எங்களை சரியா உபசரிக்கல அப்படின்னா என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னா உடனே அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப அந்த கூட்டத்தை பத்தி நீங்க வெளிப்படையா போய் சொல்லுங்க, இந்த மாதிரி இவர் வீட்டுல போய் நான் ஒரு நாள் தங்குனேன், இவர் எனக்கு என்ன செய்யல, ஒழுங்கா விருந்து உபசரிப்பு செய்யல அப்படின்ட்டு நீங்க என்ன செய்யுங்க, பகிரங்கமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொருளில் இருந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்க எடுத்துக்கங்கன்னாங்க. அவங்க விவசாயத்துல இருந்து அவங்க போன கூட்டம் விவசாய கூட்டம். அப்ப நீங்க போன அந்த விவசாய கூட்டத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்க எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, இந்த மாதிரி இவங்க வீட்டுல போய் ஒரு நாளைக்கு இருந்தாலே நான் தங்கினேன்,
இவர் வந்து எனக்கு சரியா உபசரிப்பு செய்யல இந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஜஹரா அதாவது வெளிப்படையா சொல்லுங்க எப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லித்தரான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை இந்த மாதிரி வெளிப்படையா சொல்லலாம். ஒண்ணு இந்த மாதிரி அநியாயம் செய்யப்பட்ட அப்படின்ற அந்த விஷயம், இன்னொன்னு விருந்தாளி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நாள் போய் விருந்தாளியா தங்கினா அவர் எனக்கு சரியா உபசரிப்பு செய்யல அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ஒரு பாவி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துல அந்த பாவி வந்து அமர்றாரு, அவரை பத்தி தெரியும் நமக்கு, அந்த ஒரு வந்தாருன்னு கண்டிப்பா ஏதாச்சும் ஃபித்னா பசாது செஞ்சிருவாரு அப்படின்னு சொன்னா அவரை பத்தி அந்த கூட்டத்துக்குள்ள சொல்லலாம். இது மாதிரி இந்த ஆள் வரக்கூடிய ஆள் வந்து இப்படி இப்படி ஆளு, இவர் வந்தாருன்னு சொன்னாலே இந்த மாதிரி ஃபித்னா பசாத கண்டிப்பா கிளப்பி விடுவாரு. ஏன்னா இந்த கூட்டம் வழிகட்டு போயிடக்கூடாது அவர் கூட சேர்ந்து. அதனால அவரை வர்றாருன்னு சொன்னா பாவின்னு தெரிஞ்சிருச்சு, பாவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சும்மா அவரை பத்தி தவறான எண்ணம் உண்டாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல சொல்லக்கூடாது. வரக்கூடிய அந்த நபர் பாவின்னு தெரியும், ஒரு நல்ல பிரபலமான நபர் இந்த மாதிரி ஃபித்னா பசாது செய்யறதுல, அந்த நபர் வந்து கூட்டத்துக்குள்ள வந்தாருன்னா கண்டிப்பா இந்த கூட்டத்தையும் கெடுத்துருவாரு, இந்த குடும்பத்தையும் வீணாக்கிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வரக்கூடிய அந்த நபர் பத்தி நாம ஜஹரா வெளிப்படையா சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அண்டை வீட்டார் எனக்கு ரொம்ப தொல்லை தராரு, பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தொல்லை தராரு, என்ன பண்றது யா ரசூலல்லாஹ்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ரோட்ல கொண்டு வந்து போட்டு நீங்க ரோட்ல உட்காந்துருங்க. வரக்கூடிய அல்லாமல்கிட்ட கேட்பாங்களா இல்லையா, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ரோட்ல உட்காந்துருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி தெருவில் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி என் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இந்த மாதிரி எனக்கு தொல்லை கொடுத்தா அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, கேட்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி அதே மாதிரி செய்யறாங்க. கரெக்டாக தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து ரோட்ல வச்சு அவங்க கேட்கறவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் ரோட்ல வச்சிருக்கீங்க, தெருவில் உட்காந்துருக்கீங்க, என் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து என்ன செஞ்சாரு, எனக்கு தொல்லை கொடுத்தாருன்னு சொன்ன உடனே கடைசியில எல்லாருமே பிரபலமா ஆரம்பிச்சாரு, பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொஞ்சம் கெட்டவர் அப்படின்னு அந்த விஷயம் பிரபலமா ஆரம்பிச்சுன்னா அவரே வந்து இந்த மாதிரி வாங்க, நான் செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் நீங்க மன்னிச்சிருக்கேன், இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரரே வந்து அந்த சஹாபிக்கு மன்னிப்பு கேட்டுட்டு போறாங்க. 3 விஷயங்களை குறித்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லித்தர. முதல் விஷயம் சொன்னா, அநியாயம் செய்யப்பட்டாரு, எனக்கு இவன் அநியாயம் செஞ்சுட்டான் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம், வெளிப்படையா சொல்லலாம். இரண்டாவது விஷயம், இந்த மாதிரி என்னுடைய விருந்தாளியா நான் போனேன், எனக்கு அவன் விருந்து உபசரிக்கல ஒழுங்கா அப்படின்ற அந்த விஷயத்தை நாம் வெளிப்படையா சொல்லலாம். மூன்றாவது விஷயம், இந்த மாதிரி அவன் வர்றான் பாவி, அவன் வந்தானா ஃபித்னா ஃபஸாத் கண்டிப்பா உருவாயிரும், அதனால எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்லலாம். கடைசியாக ஒரு விஷயம், இந்த மாதிரி அண்டை வீட்டார் நமக்கு ரொம்ப தொல்லை தராரு, அவரை பத்தி நாம என்ன செய்யலாம், பகிரங்கமா அறிவிப்பு செய்யலாம், இவர் வந்து சரி கிடையாது, இவர் வந்து தொல்லை செய்யறாரு அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆখির ஃபலிக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டாரோ அவர் தங்களுடைய விருந்தாளிகளுக்கு நல்ல உபகாரங்கள் செய்ய வேண்டும். அடுத்து சொன்னாங்க, மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆখির ஃபலா யுஜாரஹு, அடுத்து யார் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை தரக்கூடாது. மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆখির ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டாரோ அவர் பேசினால் நல்ல விஷயங்களை மட்டும் பேசட்டும், இல்லைனால் வாய் மூடி அமைதியாக இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வெளிப்படையாக பேசுவது என்பது அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். ஆனால் ஒரு சில விஷயங்களில் அல்லாஹ் தஆலா நமக்கு ருக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அநியாயம் செய்யப்பட்ட அந்த நபர், விருந்து சரியாக உபசரிக்கப்படாத அந்த நபர், அதே போன்று அண்டை வீட்டார் அதிகமாக தொந்தரவு தரக்கூடிய அந்த நபர், பாவிகளை பற்றி பாவி வந்தால் அந்த கூட்டம் கெட்டுவிடும் என்று இருந்தால் அந்த நபரை பற்றி நாம் அறிவிப்பு செய்யலாம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித் தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்வருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு
عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه